பாரதிய ஜனதா கட்சியில 1991 3 பத்தாண்டுகளுக்கு மேலாக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக, தேசிய செயலாளராக, தமிழகத்தில் தேசிய சக்திகளின் குரலாக இருந்த அண்ணன் இல. கணேசன் அவர்கள் மறைந்து விட்டார் என்பதை நம்ப மனசு மறுக்கிறது. 1975 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோடு RSSலும் பிறகு பாரதிய ஜனதா கட்சியிலும் இணைந்து பணியாற்றி இருக்கிறேன். பர்சனலி ஒரு அரசியல் வழிகாட்டியாக நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் என்னோடு பயணித்த அண்ணன் கணேசன் அவர்கள் இப்பொழுது இல்லை என்று ஏற்க முடியவில்லை. அவர் தமிழ் மொழியின் மீது தாழாத பற்று கொண்டவர், தேசிய சக்திகளுக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தவர். அன்னாரை இழந்து வாடும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் குடும்பம். அந்த மாதிரியாக இன்றைக்கு அவருடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அரசியலிலே தத்தளி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் அனைவருக்குமே அவர்களுடைய இழப்பை எப்படி ஈடு செய்வது என்று தெரியவில்லை. அண்ணன் இல. கணேசன் அவர்களுக்கு சரியான அஞ்சலி என்பது தமிழகத்தில், ஏன்னா தமிழகம் எப்பொழுதும் தேசியத்தின் பக்கம்னு காயின் மன்னதே எல்ஜி தான். அதனால அவருடைய அடிச்சுவடுற்றி அதற்காக நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இயக்க சகோதரர்கள் நாளை காலையில் அவர் பூக உடல் கண்ணதாசன் மைதானத்தில் மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்படும். 3:30 மணிக்கு இறுதிச் சடங்குகள் துவங்கப்பட்டு பெசன்ட் நகர் கிரிமட்டோரியம் அதில் அவருக்கு இறுதி சடங்குகள் நடக்கும் என்பதையும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு தெரிவிக்கும். அரசு மரியாதைன்னா நாகாலாந்து கவர்மெண்ட், தமிழக அரசினுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. அதிலும் ஹெல்த் மினிஸ்டர் மா. சுப்பிரமணியம் அவர்கள் ஏற்பாடுகளை அவரே இருந்து டைரக்ஷன்ஸ்லாம் கொடுத்திருக்கார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அருமை நண்பர் KN நேரு அவர்களும் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட் சைடிலிருந்து எந்த குறையும் இல்லை. We have got fullest cooperation. Thank you. மேதகு நாகாலாந்து மாநிலத்தின் ஆளுநராக இருந்த மரியாதைக்குரிய திரு எல்ஜி அவர்கள் இன்று இறைவனால் அழைத்துக் கொள்ளப்பட்டார். எல்ஜி என்கின்ற இந்த 2 எழுத்து என்பது இந்தியாவில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் போல இந்த நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மாமனிதர் எல்ஜி அவர்கள். இன்றைக்கு இந்த சுதந்திர தினத்தில் அவர்கள் உயிர் பிரிந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த தேசத்தின் மீது எவ்வளவு பற்று வைத்திருந்தார் என்று உணர முடியும். 1970ஆம் ஆண்டு முதல் சங்கத்தில் இணைந்து ராஜபாளையம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற பல மாவட்டங்களில் பிரச்சாரக்காக பணியாற்றி முழு நேர ஊழியராக பணியாற்றி அவரிடம் கல்யாணம் என்று கேட்டபோது என்னுடைய தொழில் இந்த நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று, என்னுடைய தொழிலே நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டியதுதான் என்னுடைய தொழில் என்கின்ற முறையில் ஜனசங்கத்திலிருந்து பணியாற்றிய ஒரு மாமனிதர். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியால் கொண்டு வரப்பட்ட எமர்ஜென்சி காலகட்டத்தில் இவரை அடக்குமுறையின் போது கைது செய்ய நினைத்த போது தன்னுடைய பெயரை ராமானுஜம் என்று மாற்றிக்கொண்டு நிறைய திரைமறைவு வாழ்க்கையில் இருந்து கொண்டு நிறைய பணிகளை இந்த மக்களுக்காக செய்த ஒரு மாமனிதர் நமது அன்புக்குரிய எல்ஜி அவர்கள். அது மட்டுமல்ல, ராஜ்யசபா உறுப்பினராக பணியாற்றியவர், மறைந்த முதலமைச்சர்கள் புரட்சித் தலைவர் அம்மாவிடம் அன்பை பெற்றவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞரிடம் அன்பை பெற்றவர், ராஜ்யசபா உறுப்பினராக பணியாற்றியவர், மேற்கு வங்காள கவர்னராக மற்றும் நாகாலாந்து கவர்னராக பணியாற்றி இன்றைக்கு மறைந்த மாபெரும் ஒரு தலைவரை நம்ம இழந்திருக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் எங்களுக்கு பேர் இழப்பாக நாங்கள் கருதுகிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராகவும் பணியாற்றினார். சைக்கிளிலே சென்று ஊராக சென்று சைக்கிளிலே சென்று பயணம் புரிந்து இந்த ஜனசங்க காலத்திலும் பாரதிய ஜனதா தலைவராக இருந்த காலத்திலும் இந்த கட்சியை வளர்த்தவர், தேசிய செயற்குழு உறுப்பினராக பணியாற்றியவர். இப்படிப்பட்ட மாமனிதர் இன்றைக்கு எங்களுக்கு பேர் இழப்பாக நாங்கள் கருதுகிறோம். அவர்கள் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுவதோடு நாங்கள் திருநெல்வேலி ஒரு பூத் கமிட்டியுடைய மாநாடு நடைபெறுவதாக இருந்தது 17ஆம் தேதி. அந்த மாநாட்டை இப்பொழுது ஒத்தி வைத்து இன்றிலிருந்து 5 தினங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிகளையும்
ஒத்திவைத்து எல்லா கொடி கம்பங்களிலும் கொடியை அறக்கம்பத்தில் பறக்க விட்டு எங்களுடைய துயரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள என்பதை நாங்கள் அறிக்கை வைத்திருக்கிறோம். அவருடைய இழப்பு என்பது நாட்டிற்கும் பெரிய இழப்பாகும். ஏன்னா வீட்டிற்கு அவருடைய இழப்பு கிடையாது. ஏன்னா அவருடைய நாட்டினுடைய ஒரு மாமனிதர், நாட்டிற்கு சொந்தக்காரர். அவருடைய இழப்பு பேரிழப்பாக கருதுகிறோம். அடக்கம் எப்பொழுது? நாளை மாலை 5 மணிக்கு. எந்த அது இப்போ இடம் தேர்வு செய்துட்டு இருக்கோம். இப்போ உடல் இல்லத்திலேயே வைக்கப்பட வேண்டிய குறுகிய இடமா இருக்கு, மாற்று இடம் இல்லை, அதுக்குள்ள ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம்.